திருக்குறள் பொருட்பால் அங்கவியல் அதிகாரம் 77 படைமாட்சி. உறுப்பு அமைந்து ஊறு அஞ்சா வெல்படை வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை. எல்லா வகை படை பிரிவுகளை கொண்டதாய் போர்க்களத்தில் நேரும் துன்பங்கட்கு அஞ்சாமல் அவற்றை எதிர்கொண்டு போரில் வெற்றி கொள்ளும் படையானது அரசின் செல்வங்களுள் எல்லாம் தலை சிறந்ததாகும். உலைவிடத்து ஊறு அஞ்சா வன்கண் தொலைவிடத்து தொல்படைக்கு அல்லால் அரிது. போரில் பெரும் சேதமுற்று அழிவை கண்ட போதும் அத்துன்பத்தை பொருட்படுத்தாத அஞ்சா மனவுறுதி என்பதானது பழம்பெருமை மிக்கதான படையை தவிர வேறெந்த படைக்கும் வாய்ப்பதானது அரிதாகும். ஒலித்தக்கால் என்னாம் உவரி எலிப்பகை நாகம் உயிர்ப்ப கெடும். கடல் போல் பேரொலி எழுப்பி பகைமை காட்டும் எலிகள் வீறு கொண்டெழும் பாம்பின் மூச்சின் முன் என்னவாகும்? அதுபோல் மனதளவில் எலிகளைப் போன்ற வீணர் படை பாம்பை போல் வீறு கொண்டு சிலிர்த்தெழும் வீரர்களின் படையின் முன் வீழ்ந்து கெடும். அழிவின்றி அரை போகாது ஆகி வழிவந்த வன்கண் அதுவே படை. எத்தகு நிலையிலும் அழிவில்லாததும் பகைவரின் வஞ்சகத்திற்கு துணை போகாமலும் தொன்று தொட்டு வந்த வீரத்தை உடையதுமாய் திகழ்வதுவே படையாகும். கூற்று உடன்று மேல்வரினும் கூடி எதிர் நிற்கும் ஆற்றல் அதுவே படை. உயிர் பறிக்கும் எமனே சினங்கொண்டு எதிர்த்து வந்தாலும் அதை கூடி எதிர்கொண்டு தீரத்துடன் போரிடவல்ல ஆற்றல் உடையதே படை ஆகும். மர மானம் மாண்ட வழிச்செலவு தேற்றம் என நான்கே ஏமம் படைக்கு. வீரம் மானம் முன்னோர் காட்டிய நல்வழி நடத்தல் அரசினரின் நம்பிக்கைக்கு உரியவராக திகழுதல் இந்நான்கு பண்புகளும் படைக்குரிய பாதுகாப்பு அரண்களாகும். தார் தாங்கிச் செல்வது தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து. தன்னை நோக்கி முதலாவதாக வரும் எதிரி படையுடனான போரை எதிர்கொண்டு நின்று அதை தாங்கி தகர்த்து முன்னேறி செல்லவல்ல ஆற்றலை பெற்றதே படை என்பதாகும். அடல் தகையும் ஆற்றலும் இல் எனினும் தானை படை தகையால் பாடுபெறும். போர் செய்யும் படையின் வீரம் பகைவரின் தாக்குதலை எதிர்கொண்டு தகர்க்கும் வல்லமை ஆகிய இரண்டும் இல்லையெனினும் கட்டுப்பாடு மிக்கதான அப்படையின் அணிவகுப்பின் அழகால் பெருமை பெறும். சிறுமையும் செல்லா துணியும் வறுமையும் இல்லாயின் வெல்லும் படை. ஒரு நாட்டின் படை அளவிற் சிறுத்து விடாமலும் தலைவன் மீது மனதின் நீங்கா வெறுப்பிற்கு ஆட்படாமலும் வறுமை நிலையில் வீழ்ந்து விடாமலும் விளங்குமாயின் அப்படை வெற்றி பெறும். நிலைமக்கள் சால உடைத்து எனினும் தானை தலைமக்கள் இல்வழியில். நெடுங்காலமாக நிலைத்த வீரர்களை நிரம்பக் கொண்டிருந்தாலும் நல்ல தலைமை இல்லையெனில் அப்படை போரில் நிலைத்து நிற்க முடியாது.